எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண்ணுக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் ஒரு பெண் ஜாதகர். 19/10/1999 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் விடிய காலையில் 3:43க்கு பிறந்துள்ளார். இவர் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதமாகும். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம். லக்கணத்திலே சுக்கிரன், 3இல் சூரியன் புதன், 5இல் செவ்வாய், 6இல் கேது சந்திரன், 9இல் குரு சனி, 12இல் ராகு ஆகும். இவருக்கு இப்பொழுது வயது 26 வயது 8 மாதம் 11 நாட்கள் ஆகிறது. இவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு 26 வயது வரைக்கும் திருமணம் நடக்காத இருப்பதற்கான காரணம், இவர் லக்கணத்திற்கு 7ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி நீசமாகி சூரியனும் நீசம், சனியும் நீசம். இதுபோல் 7ஆம் அதிபதி நீசமாகி சூரியனுடைய பார்வை சனி சமசப்தம பார்வையில் இருப்பது 7ஆம் அதிபதி தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் லக்கணத்திற்கு 2ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதி 3இல் சூரியனோடு சேர்ந்து நீச கிரகத்தோடு சனியினுடைய பார்வையில் இருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். குடும்பாதிபதி இதுபோல் இருந்தால் சனி பார்வை சூரியனுடைய பார்வையில் சேர்ந்து புதன் இருப்பது அது ஒரு பாவத்துவமான அமைப்பாகும். அதனால் குடும்பம் தாமதமாக அமைகிறது. அடுத்தது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு குறையாகும். சிம்ம லக்கணத்திற்கு குருவோட வீட்டில் செவ்வாய் இருப்பது நன்மைதான். இருந்தாலும் திருமண விஷயத்திற்காக செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசியோடு சேர்ந்து ராகு கேது அமைப்பில் இருப்பது இது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடம் நன்றாக தான் இருக்கிறது. லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் மட்டும் செவ்வாய். லக்கணத்திற்கு 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி தான் பாவத்துவம். 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. இதுபோல் இருப்பதால் இவருக்கு திருமணம் ஒரு 26 வயதில் தான் திருமணம் நடக்கும் என்பது இவருடைய ஜாதக அடிப்படை விதியாகும். இவர் பிறக்கும் போது திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம், 5 வருடம் 7 மாதம் 10 நாட்கள் சந்திர திசையாகும். அதன் பிறகு செவ்வாய் திசை, அதன் பிறகு 18 ஆண்டு காலம் ராகு திசை. 30 வயது 7 மாதம் 10 நாட்கள் வரைக்கும் ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு எப்பொழுது எந்த தசாபுத்தியின் அடிப்படையில் இவருக்கு திருமணம் நடக்கும்? ராகு திசை கேது புத்தி வரைக்கும் 2023 வரைக்கும் கேது புத்தி. கேது 6இல் ராசியோடு சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த கேதுக்கு வீடு கொடுத்த சனி நீச அமைப்பில் இருக்கிறார். அதனால் கேது புத்தியில் ராகு திசை கேது புத்தியில் திருமணம் நடப்பதற்கான அமைப்பு கிடையாது. அடுத்தது ராகு திசை சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி 3ஆம் அதிபதி 3, 7, 11 இதனுடைய அமைப்பை தொடர்பு கொள்ளும் போது அது காம திரிகோண வீடாகி 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது திருமணத்தை தருவார். அப்பொழுது ராகு 12ஆம் வீட்டில் 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பை வாங்கியிருக்கிறார். ராகு தசையில் சுக்கிரன் 3ஆம் அதிபதியாகி லக்கணத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்பொழுது ராகு தசை சுக்கிர புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பது அதனுடைய அடிப்படையாகும். ஆனால் சுக்கிர புத்தி 3 ஆண்டு காலங்கள் நடக்கும். அந்த 3 வருடத்தில் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பது அதற்கு அந்தரத்தை பார்க்க வேண்டும். ராகு தசை சுக்கிர புத்தி 7ஆம் அதிபதியான சனி குருவோடு 5ஆம் அதிபதி தொடர்பை பெற்று இருக்கும் பொழுது 7ஆம் அதிபதியான புத்தியில் ராகு தசை சுக்கிர புத்தி சனி புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும். இவருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறகும் குரு 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 5இல் செவ்வாய் இருக்கிறது. இவருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். இவருடைய ஜாதகத்தில் 36 வயது தான் திருமணம் நடக்கும். இவருடைய இதுபோல் ஜாதகத்தை பார்த்து ஒருவருடைய திருமணத்தை எப்போது நடக்கும் என்பதை பற்றி சொல்லலாம். மற்றொரு விஷயத்தில் வேறொரு வீடியோவில் மற்றொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.